அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை என்னும் பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் உயிரிழந்த 3 பேரின் உடல்கள் முதற்கட்டமாக மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனமழை காரணமாக கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கு கனமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், தற்போது அங்கு மீட்பு பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? இதுவரை எத்தனை உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன? பல பேரிடர் நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வயநாடு மாவட்டம் சூரல்மலை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் தான் நள்ளிரவு 1 மணி அளவில் இந்த மிகப்பெரிய அளவிலான பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று காலை முதலே வயநாடு மாவட்டம், அதே போல நீலகிரி மாவட்டம், கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக இரவு விடிய கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த நிலையில்தான் வயநாடு மாவட்டத்தில் உள்ள அந்த சூழல்மலை பகுதியில் மிகப்பெரிய அளவிலான நீரிடி என்பார்கள், அந்த நீரிடி ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் இந்த பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான வீடுகள் மண்ணுக்கடியில் சிக்கியிருக்கின்றன, மக்களும் சிக்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. அதே நேரம் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காரணம், மண்ணுக்கடியில் நிறைய பேர் சிக்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு குழுவினர் அப்பகுதிக்கு விரைவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், சாலைகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் வழியாக மீட்பு படையினரை அனுப்புவதற்கான அந்த பணிகள் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காரணத்தினால் மீட்பு பணிகள் தாமதமாயிருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் பலர் தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக 3 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் உயிரிழப்புகள் கூடுதலாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அந்த பேரிடர் ஏற்பட்ட அந்த பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். ஏற்கனவே அதாவது அங்குள்ள தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக தமிழகத்திலிருந்து இடம்பெயர்ந்து அங்கு குடியேறிய தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே தமிழர்கள் அதிகம் பேர் இந்த விபத்தில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிறிது நேரத்தில் அந்த விவரங்கள் நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலா, மகேஸ்வரன், இந்த விபத்து நடந்த பகுதி தற்போது எந்த எக்ஸாக்டா லொகேஷன், எந்த பகுதி? மேலும் இந்த விபத்து நடந்த பகுதியில் தற்போது மீட்பு பணிகளில் எந்த அளவு மாநில அரசு ஈடுபட்டுள்ளது? பலா, இது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதி, அதாவது விவசாய நிலங்கள் நிறைந்த பகுதி, தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதி. இதே போலதான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக புத்துமலை என்கின்ற இதே போன்ற ஒரு பகுதியில் தான் மிகப்பெரிய அளவிலான அந்த நீரிடி ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான வீடுகள் நாசமாகின, மக்களும் உயிரிழந்தார்கள். தற்போது அதே போன்ற ஒரு மலை பிரதேசமான பகுதியில் தான் இந்த மிகப்பெரிய அளவிலான இந்த பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் அங்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், மீட்பு படையினர் தான் தற்போது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரம் வெளியில் இருந்து மீட்பு படையினர் அங்கு செல்ல வேண்டும் என்றால் தற்போது அதற்கான சாலை வசதிகள் இல்லை. அந்த பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பாலத்தை கடந்துதான் மீட்பு படையினர் விபத்து நடந்த பகுதிக்கு செல்ல வேண்டும். எனவே தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு படையினரை அந்த பகுதிக்கு அனுப்பி மீட்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு தற்போது செய்யக்கூடிய கனமழை ஒத்துழைக்கவில்லை. எனவே அந்த சூழ்நிலையையும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேரள மாநிலத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் அந்த பகுதிக்கு தற்போது வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மீட்பு படையினரை அந்த பகுதிக்கு எப்படியாவது கொண்டு சென்று அதனை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை அந்த மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. மகேஸ்வரன், தொடர்ச்சியாகவே கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது அங்கு மலைப்பகுதி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஏற்கனவே அங்குள்ள மக்களுக்கு எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லையா? பல பொதுவாக நீலகிரி மாவட்டம் ஆகட்டும், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டம், இந்த இரண்டிலுமே மழை பொழிவு என்பது அதிகமாக காணப்படும். ஒரே நேரத்தில் தான் இந்த 2 பகுதிகளுக்குமே ஆரஞ்சு அலர்ட் ஆகட்டும், ரெட் அலர்ட் ஆகட்டும் கொடுக்கப்படும். ஆனால் கனமழை நேற்று காலை முதலே
பலத்த மழை பெய்தது, அதாவது இடைவிடாமல் பெய்த கனமழை காரணமாக தான் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய மழை பதிவாகும் என்ற முன்னெச்சரிக்கை தகவல் பெரிதாக யாருக்கும் வழங்கப்படவில்லை. கடந்த வாரம் கனமழை பெய்த போது நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது, அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை கனமழைக்கான இவ்வளவு பெரிய மழை பெய்யும் என்பதற்கான பெரிய அளவுக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. பொதுவாகவே வயநாடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் அங்கு கனமழை பெய்யும் போது ஏதாவது இது போன்ற ஒரு பேரிடர் ஏற்படும். பொதுவாகவே மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுப்பார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த எச்சரிக்கை கொடுக்கப்படும். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா என்பது குறித்த தகவல் எதுவும் தெரியவில்லை. ஆனால் தற்போது ஒரு மிகப்பெரிய அளவிலான பேரிடர் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. மகேஸ்வரன், தற்போது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதா சொன்னீங்க. இந்த மீட்பு பணியில தேசிய பேரிடர் மீட்பு படையும் இணைந்திருக்கிறார்களா? பலா, நமக்கு தற்போது கிடைத்த தகவல் படி அந்த பகுதிக்கு இந்த பேரிடர் மீட்பு படையினரை அழைத்து செல்வது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் உள்ளூரில் இருக்கக்கூடிய காரணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதிகளில் மீட்பு படையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நீலகிரி ஆகட்டும், அதே போல வயநாடு மாவட்டமாகட்டும் டெம்பரவரியாக அங்க வந்து அந்த என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் உள்ளிட்ட அந்த படையினர் அங்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் அங்கு இருப்பதாக தகவல் இருக்கு. அவர்கள் மூலமாக அந்த மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. ஆனால் தற்போது அங்க இருக்கக்கூடிய மீட்பு படையினரை வைத்து முழுமையாக முழுவீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாது. கூடுதலாக வெளியில் இருந்து கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தற்போது அப்பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை வசதியும் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் இருந்து, அதே போல மலப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த பகுதிக்கு மீட்பு படையினரை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற அந்த அடிப்படையிலும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏர்லிப்டிங் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். அதற்கான ஆலோசனைகள், அதற்கான ஆய்வுகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மேப்பாடி எனும் பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு தற்போது வரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.